பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக வாழ்த்துகிறோம். 103வது சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆத்துமா ஆண்டவரை நோக்கி எப்பொழுது ஸ்தோத்திரத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் ஒருபோதும் மறவாமல், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே என்று எப்பொழுது சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலியின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், நாம் ஓடினாலும்
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளில் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளில் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆண்டவரை துதிக்கிற துதிகளினால மகிழ்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை என்றைக்குமே செய்கிறவராக இருக்கிறார். என்னாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று மோவாபினுடைய ராஜா சொல்லும் பொழுது பிலேயாம் சொல்லுகிறான், இல்லை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம். தேவ பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் என்றைக்குமே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையில தேவன் எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எது உன்னை மேற்கொள்ள முடியாது. அநேகர் உன்னை சபித்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதில் பிரியமுள்ள தேவனா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. முதலாவது பார்க்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய சகல ஆசீர்வாதங்கள் எல்லா நன்மைகளும் சேர்ந்தவைகள் தான் ஆசீர்வாதமாய் கருதப்படுகிறது. நம்முடைய எல்லைகளில் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பதில் பிரியமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய கஷ்டங்கள், உலகத்தினுடைய பிரச்சனைகளை பார்த்து நாம் ஒருபோது சோர்ந்து போக கூடாது. நம்மை அழைத்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வேதவசனம் சொல்லப்படுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகளை தான் நாம் கடந்து போகிறோம். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முடிவை எப்படி வைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அது ஆசீர்வாதமான முடிவாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் சோர்ந்து போகிற நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது நம்மை தேவனாகிய கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார்? 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் எனக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார். ஏன் சிந்தினார் என்றால், என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்கள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற்றும்படியாக, பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகும்படியாக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிற அந்த சோதனையான நேரங்களில், பிரச்சனையான நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. முதலாவது வாசிக்கும் பொழுது நம்மை தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நமக்கு ஒன்று தெரிய வேண்டும், என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதில் பிரியமுள்ள தேவனா இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏராளமான ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வரும் பொழுது பாலாக்
பாலாக் என்ற ராஜா, மோவாபின் ராஜா, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசியாக பிலேயாமை கூட்டிக் கொண்டு வருகிறான். ஆனால் அந்த தீர்க்கதரிசியினாலே இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தர் சொன்னது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம் என்று சொன்னார். இந்த உலகத்தினுடைய எதிர்ப்புகள், உலகத்தினுடைய பிரச்சனைகள் நம்ம ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதில் அவர் பிரியமுள்ள தேவனா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நமக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தேவன் பெருக செய்கிற தேவனா இருக்கிறார். ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது அவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வேன் என்று சொன்னார். எனவே நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தனையில் எப்பொழுதுமே ஒன்று தெரிய வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக அந்த அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகளுடைய கூடாரம், வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்கிறார் என்றால், நம்முடைய கூடாரம், நம்முடைய வாசஸ்தலங்கள், நம்முடைய வாழ்க்கையை தேவன் அழகானவைகளாக பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தேவன் வாசமா இருக்கிறார். நம்முடைய வீடுகளில் தேவன் வாசமா இருக்கிறார். நம்முடைய வாசஸ்தலங்களில், நம்முடைய எல்லைகளில், வேலை ஸ்தலங்களில், ஊழியங்களில் தேவன் வாசமா இருக்கிறார். அவர் வாசமா இருக்கிற இடம் அழகானவைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் கசப்புகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வாசமா இருக்க முடியும். நம்முடைய கூடாரங்களில், நம்முடைய வீடுகளில், நம்முடைய எல்லைகளில் தேவனுடைய வாசஸ்தலங்கள் எப்படி இருக்கிறது என்பதை வேதத்தில் பார்த்து அழகானவைகளாக நாம் மாற்ற வேண்டும். தேவனுக்கு பிரியமானவைகளாய் மாற்ற வேண்டும். வேதவசனம் சொல்லப்படுகிற நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வீடுகளில் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுது நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றை தேவன் அழகானவைகளாக பார்க்கிறார். அழகானவைகளாய் தேவன் பார்க்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் அழகானவர் அல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் தேவன் அழகானவர்களாக வைத்திருக்கிறார். நம்முடைய எல்லைகளை, நம்முடைய வாழ்க்கையை அழகானவைகளாக தேவன் மாற்றுகிறார். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். கர்த்தருடைய பார்வையில் நாம் எவ்வளவு அழகா இருக்கிறோம். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார், நம் அவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பார்வையில் இருப்பதுதான் உண்மையான ஒரு காரியம். ஆண்டவர் நம்மை அழகானவர்களாக பார்க்கிறார். நம்முடைய கூடாரங்கள், நம்முடைய வாசஸ்தலங்கள் அழகானவைகளாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கூடாரங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது, அழகானவைகளாக இருக்கிறது. எல்லாருடைய பார்வையிலும் அது ஆச்சரியமாக இருக்கிறதா இருக்கிறது. இந்த நாளில் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீர் அழகானவைகளாய் மாற்றும்படியாக நீர் பிரியமுள்ள தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறீர் என்று நம் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்கிறேன். என்னுடைய வீடு, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எல்லைகள், எனக்கு உண்டானவைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் அழகானவைகளாக இருக்கிறது என்று வேதத்தில் நான் பார்க்கிறேன். என்னை என் தேவனாகிய கர்த்தர் அளவில்லாமல் நேசிக்கிறார். அவர் என் மேல் பிரியமுள்ள தேவனா இருக்கிறார். நான் அவருக்காக வாழ வேண்டும், அவருக்கு பிரியமாய் ஓட வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையை நோக்கி எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையுடன் ஓட வேண்டும் என்ற அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நோக்கி பாருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னவர். அவர் நம்ம எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறார் என்றால் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பார்க்கிறார், நம் அழகானவர்களாய் பார்க்கிறார். நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எல்லைகள், நம்முடைய வாசஸ்தலங்களை அழகானவைகளாக தேவன் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் அவர் வாசமா இருக்க வேண்டும். அவர் வாசமா இருக்கிற இருதயம், அவர் வாசமா இருக்கிற இடம் எல்லாமே அழகானவைகளாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் என்னோடு வாசமா இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னோடு கூட நீர் வாசமாய் தங்கியிருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி
ஆண்டவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக தேவனிடத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வானத்திய பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில் நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை எங்களோடு கூட பேசி இருக்கிறீர் ஆண்டவர். நீர் எங்களை ஆசீர்வதிப்பதில் பிரியமுள்ள தேவன். எங்களுடைய கூடாரங்கள், எங்களுடைய வாசஸ்தலங்களை நீர் அழகானவைகளா நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய இருதயம், எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கு பிரியமுள்ளவைகளா இருக்கட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.